விழுப்புரம் கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அப்பு என்கிற அற்புதராஜ் உயிரிழந்திருக்கிறார். 2016ஆம் ஆண்டு திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட அற்புதராஜ் நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகாதது தொடர்பான வழக்கில் நேற்று காலை கைது செய்யப்பட்டு கிளை சிறையில் அடைக்கப்பட்டவர் காலை நீண்ட நேரம் ஆகியும் எழவில்லை. விழுப்புரம் கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அப்பு என்கிற அற்புதராஜ் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் வழங்கி கேட்கலாம். ஜோதி நரசிம்மன், வணக்கம். இந்த மரணம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். திருட்டு வழக்கிலே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு ஜாமீனில் வந்த அப்பு என்கிற அற்புதராஜ் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. தொடர்ந்து பலமுறை காவல் நிலையத்திலிருந்து வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகாத நிலையில் நேற்று சிறப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது அற்புதராஜ் ஜிஆர்பி அருகில் ஒரு வீட்டில் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்து காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். பிறகு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போது அவரை 15 நாள் சிறையில் வைக்க நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் அவர் நேற்று விழுப்புரம் கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் கிளை சிறையில் அடைக்கப்பட்ட அவர் இன்று அதிகாலை அனைத்து கைதிகளும் எழுந்திருக்கும் பொழுது அவர் நீண்ட உறக்கத்தில் இருந்திருக்கிறார். அப்போது அங்கிருக்க சிறைய காவலர்கள் அவரை பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். அங்கு அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்.